ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரத்திக்லாரலுக்கு பின்னாடி என்னென்ன ஷாப் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருந்தேன், பிரத்திக்லாரல் பேக்கெட் பின்னாடி ஒரு மார்க்கெட் இருக்குது, ஈவினிங் டைமில் கடை போடுவாங்கன்னு. ஸோ இதில் மதர் டெய்ரியும் இருக்குது. பிரத்திக்லாரலுக்கு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா, ஒரு 2 செகண்ட் நடந்து வந்தீங்கன்னா மதர் டெய்ரி இருக்குது. ஸோ எது வேணாலும் வாங்கிக்கலாம். இது நம்மளோட பேக் சைடு கேட்டு. ஸோ அந்த சைடு மதர் டெய்ரி இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா காய்கறி கடை இருக்குது. இந்த தாத்தாக்கிட்ட தான் நாங்கள் எப்போதும் காய் வாங்குவோம். இந்த மாதிரி காய்கறிலாம் இருக்குது. ஸோ குளிருக்காக தாத்தா நெருப்பு வச்சு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே செம்ம குளிராக இருக்குது. ஈவினிங் டைமில் தான் இந்த கடைலாம் ஓப்பன் ஆகும். அதனால தான் நான் ராத்திரி போய் வீடியோ எடுத்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். 6 தான் ஆகுது. ஆனாலும் இங்கே இருட்டாகிடுச்சு 6 பேபி பொட்டேட்டோ, இது வந்து சேப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊரில், அந்த கிழங்கு. பலாப்பழத்தை இங்கே காய் பண்ணி சப்ஜி பண்ணி சாப்பிடுவாங்க, கட் பண்ணி வேக வச்சு சாப்பிடுவாங்க. ப்ரோக்கோலி, இது என்னான்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்கடலை இருக்குல்ல, சுண்டக்கடலோட கீரையை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. முள்ளங்கி கீரையை பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. இது பாலக்கு கீரை. மற்றபடி காய்கறிலாம் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊரில் கொண்டக்கடலையோட கீரையெல்லாம் சாப்பிட மாட்டோம்ல, இந்த ஊரில் சாப்பிடுவாங்க. கொண்டக்கடலை கீரையை போட்டு அதோட உருளைக்கிழங்கு சேர்த்து வறுவல் பண்ணி சாப்பிடுவாங்க. கேப்சிகம், ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம். ஸோ இந்த லைனில் தான் நைட் ஷாப் ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு பக்கத்தில் இருக்க சொசைட்டி, ஆர்ஜி சொசைட்டி. இந்த மாதிரி 2 சொசைட்டி இருந்தால் சென்ட்ரலில் ஒரு பப்ளிக் டாய்லெட் வைப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழக்கடை வச்சு போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி தான் எல்லா பழமும் இங்கே கிடைக்கும். சொன்னையில் ஒவ்வொரு கடைக்கும் பின்னாடி இந்த மாதிரி நெருப்பு வேக வச்சு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பாலக்கீரை, கடுகு கீரை. இது கடுகு கீரை. இதை வந்து நம்ம ஊரில் கிடைக்காது, இங்கே கிடைக்கும். இது வெந்தயக்கீரை, இது கிடைக்கும். முள்ளங்கி கீரை பண்ணி சாப்பிட்றது. இது பாலக்கீரை. இது சக்கரவள்ளி கிழங்கு கீரை. இது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இங்கேயும் இங்கே ஒரு டைலர் இருக்கார். முருங்கைக்காய் இங்கே கிடைக்கிறது கஷ்டம், ஆனால் இங்கே சில சமயம் தான் முருங்கைக்காய் கிடைக்கும். பார்த்திங்கன்னா பழக்கடை போட்டிருக்காங்க. பப்பாளி, செரி பழம், ஆப்பிள் பழம், கீவி. இது எல்லோ கலரில் இருக்குது. இது என்ன பழம்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா தக்காளி மாதிரியே இருக்குது, ஆனால் இது ஒரு பழம்னு சொல்கிறாங்க. இதை நானும் சாப்பிட்டது கிடையாது. புளியம்பழத்தை டப்பாவில் போட்டு விற்றுட்ருக்காங்க. இது வந்து ஆர்ஜி சொசைட்டி, பிரத்திக்லாரலுக்கு பக்கத்தில் இருக்க ஆர்ஜி சொசைட்டி. இதை பிரத்திக்லாரை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து அவ்வளோக்கா க்ளீனெல்லாம் இருக்காது. நீங்கள் எப்போயாவது டெல்லி வந்தீங்கன்னா, நொய்டாவில் இருக்கணும் அப்படி உங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சு, சொசைட்டி வரணும், நல்ல சொசைட்டியாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரத்திக்லாரில் செலக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி பேக் சைடில் எல்லா காய்கறிலாம் ஈஸியாக கிடச்சிரும். பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது ஒரு சிக்கன், இப்போ சொன்னேன்ல ராத்திரி கடை. இந்த மாதிரி நைட் டைமில் சிக்கன் கடைலாம் போட்டுருவாங்க. இதுவும் சிக்கன் கடை தான். இதை முட்டை வச்சுருக்காங்க போல். இது எல்லாமே லைனாக சிக்கன் கடை, மம்மோஸ் கடை. மேக்ஸிமம் சிக்கன் மம்மோஸ் இது தான் இருக்கும். மிஞ்சி போனால் பீஸா இருக்கும். பீஸா கடை இது. இந்த லைன் ஃபுல்லாகவே ரோடு நைட் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இந்த 2 பக்கமும் கடை இருக்கனால எப்போதுமே
நைட் டைமே ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும். இந்த உருண்டை உருண்டை மாதிரி இருக்குல்ல, இதை வந்து தட்டி போட்டு மசாலா போட்டு தருவாங்க. அது ஒன்றும் இல்லை, மைதா மாவில் உருண்டை பண்ணி அடுப்பில் போட்டு வேக வச்சுருப்பாங்க. இது ஒரு முட்டை கடை. இது பானிபூரி. இந்த சைடில் எல்லாமே சிக்கன், மட்டன், பானிபூரி, இந்த பீஸா, இந்த மாதிரி இந்த 2 சைடுமே இருக்கும். நான் ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இப்போ இந்த சைடு போகலாம் வாங்க. இந்த சைடும் அதே மாதிரி தான் இருக்கும். கார்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டும் போய்கிட்டு தான் இருக்கும். லைன் ஃபுல்லாக பிஸியாக தான் இருக்கும். இதுவும் ஒரு மோமோஸ் கடை தான். பார்த்திங்களா சிக்கனை எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு. ரொம்ப மசாலா இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சிக்கன்லாம் கிடையாது. என்றைக்கும் மசாலா தடவி வச்சுருப்பாங்க. இப்போ இன்றைக்கி இவ்வளோ வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக வித்திரமான விற்காது. இதையே நாளைக்கு கொண்டு வருவாங்க. இது ஹைஜீனிக்கெல்லாம் இருக்காது ரோட் சைடு மேக்ஸிமம். இது பார்த்திங்கன்னா ஒரு வகையான அடைன்னு சொல்லுவோம்ல, இதை வந்து பாசிப்பயிறு அடை. இந்த பாசிப்பயிறு அடையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, பாசிப்பயிரை நைட்டே ஊற வச்சு காலையில் ஆட்டி எடுத்துப்பாங்க. இந்த சைடு மேக்ஸிமம் இந்த மாதிரி கடையாக தான் இருக்குது. இதில் என்னென்ன போடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மசாலாங்கெல்லாம் போடுவாங்க. இங்கே வச்சுருக்காருல அந்த மசாலா எல்லாத்துலேயும் போட்டு அந்த பாசிப்பருப்பை அரைச்சி இந்த மசாலாம் கலந்து இந்த மாதிரி தோசையாக சுட்டு தருவாங்க. இது ஒரு பிளேட்டு 80 ரூபாயோ 75 ரூபாயோ. அதே மாதிரி பாசிப்பருப்பு பாயசம் இருக்குது. அந்த உருண்டை பண்ணி வச்சுருக்கிறத அமுக்கி மசாலா போட்டு தருவாங்க. இது ஒரு பரோட்டா கடை. இது டீ. இங்கேயும் அதே மாதிரி தான். அந்த பாசிப்பருப்பு அடைன்னு சொன்னேன்ல, அந்த கடை தான் இதுவும். இதில் என்னென்ன விற்கிதுன்னு எடுத்து காமிக்கிறாங்க பாருங்க. இந்த மசாலாவெல்லாம் பீட்ரூட்டு, மக்காச்சோளம், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இந்த மசாலாலாம் இதுக்குள்ளே தூவி விட்டு மேலே சீஸ் போட்டு தருவாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அல்வா கடை, கேரட் அல்வா. இந்த வின்டர் சீசனில் இந்த மாதிரி கேரட் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். 1 கிலோ 5 ரூபாய்க்கு கூட ரேட் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரட் அல்வா பண்ணிடுவாங்க. பக்கத்துலேயே பால் வேக வச்சு சுட சுட பண்ணி தருவாங்க. மேலே பார்த்திங்கன்னா குங்குமப்பூ போட்டிருக்காங்க. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக இந்த மாதிரி கடை தான் இருக்கும். நைட் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாகவே இருக்கும் இந்த லைனு. இது ஒரு சவுத் இண்டியன் கடை. தோசை சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த அண்ணன் பேர் ரவி சவுத் இண்டியன் தோசை கடைன்னு போட்டிருக்காங்க. இங்கே ஒரு பெரிய மால் இப்போ வந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி எல்லா கடையும் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆனோன்னு ஒரு நாள் நம்ம விலாக் எடுப்போம். ஒரு 2-3 கடை தான் ஓப்பன் ஆகிருக்கு. புது மால் இப்போ தீபாவளிக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க இந்த மாலை. கீழே 2-3 கடை தான் ஓப்பன் ஆகிருக்கு. மற்றதெல்லாம் இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ள வேலை போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த பிரத்திக்லாரலுக்கு பேக் சைடு வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ தான் இருக்குது. நேராக பார்த்திங்கன்னா மில்லினியம் ஸ்கூல் இருக்குது. மில்லினியம் ஸ்கூலுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா யதார்த் மதர்லேண்ட் ஹாஸ்பிட்டலும் திரிபாதி ஹாஸ்பிட்டலும் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே உத்தம் ஸ்கூல் இருக்குது. இங்கே ஆர்ஜி ரெசிடென்ஸோட கோயில். இதுதான் பிரத்திக்லாரோட லாஸ்ட்டு எண்டு, அந்த லைனோட எண்டு. அங்கேயும் இந்த மாதிரி பானிபூரி கடை தான் போட்டிருக்காங்க. இது பீஸா கடை. சுட பீஸா பண்ணி தரத்துக்கு. நம்ம சேனலை தொடர்ந்து இந்த மாதிரி விலாகெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் எப்போயாவது நோய்டாவில் யாருக்காவது வேலை கிடச்சிச்சு, சொசைட்டி நல்ல சொசைட்டியாக தேவைன்னா நம்ம பிரத்திக்லாரில் செலக்ட் பண்ணி ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். டாக் வாக்கிங் கூப்பிட்டு போகிறாப்புல. ஆக்சுவலி இது பிரத்திக்லார் டாக் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.